அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா பழைய இரும்பு கடைக்கு தான் திரும்பவும் போனோம். அங்கே போய் பார்த்தீங்களா அந்த பாருங்களேன், இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ கன்றாவியாக இருக்குது பாருங்களேன். இந்த மிஷினை ஓடாத ஒரு மிஷின் தான். இந்த மிஷின் எப்படி ஓட வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை துடைக்கிறோம். ஏன்னா தூசியை பாருங்கள் எப்படி கிளம்புது பாருங்கள், எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்களேன், 12 வோல்ட்டு டிசியில் ஒர்க் ஆகக்கூடிய மோட்ரு. உள்ளெல்லாம் பேட்ரி இருக்குது. என்ன பாருங்கள் எப்படி உடஞ்சி கிடக்கு பாருங்களேன். அந்த மோட்டரோட கண்டிஷனை பாருங்கள், இப்படி உடஞ்சிருக்கு. 12 வோல்ட்டு பாருங்களேன், உடஞ்சி போயிருக்கு. எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டிருக்கான் 12 வோல்ட்டு அப்படின்னா. இது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சில நேரங்களில் கரண்டில் கொண்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்க, இங்கே ஒரு 12 வோல்ட்டு போட்டிருக்கான். இந்த இடத்துலையும் 12 வோல்ட்டு போட்டான் பாருங்கள், 12 வோல்ட்டு போட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துலையும் 12 வோல்ட்டு போட்டிருக்கான். இந்த இடத்துலையும் 12 வோல்ட்டு போட்டிருக்கான். இப்போது இதை எப்படி கலட்டுறது வரமாட்டக்கு? வந்துட்டு இது பேட்ரி சப்ளை. இதில் பேட்டரியில் உயிர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது போக இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள 2 பின் தெரியுதா, நல்லா தெரியுதா பாருங்கள். இந்த சைடு ஒரு பின் இருக்குது, அங்கிட்ட ஒரு பின் இருக்குது. இதில் தான் நம்ம சப்ளை கொடுக்கணும். அதுவும் டிசி வோல்ட்டு கொடுக்கணும். மெயின் சப்ளை கொடுக்கக்கூடாது, டிசி வோல்ட்டு தான் கொடுக்கணும். பாருங்கள், இதெல்லாம் வந்து யூஸாக தான் இருக்குது. இது மேலே இருக்கா, இப்போ பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும் பாருங்கள். இறங்கிட்டா. இது வந்து ஒரு காவுது. இந்த பாருங்களேன், ஒரு மாதிரி உழுது, ஏறி உழுது. சரி எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். பிறகு இந்த இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 1 2 3 இந்த ஸ்பீடு 2 3 4 5 அடுத்து 6 டாப்பு. இப்போ 1 தான் இருக்குது, பார்ப்போம். இது வந்து ஃபார்வேர்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படிங்கிறதுனால ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ மல்டிமீட்டர் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பாருங்களேன் பஸ்ஸர் மோடில் வச்சுருக்கோம். சத்தம் கேட்க பார்த்தீங்களா? சரி, இப்போ இந்த பேட்டரியில் உயிர் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பேட்டரியில் உயிர் இல்லை, ஆனால் உள்ள வந்து கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. சத்தம் கேட்கு, ஆனால் பேட்டரியில் உயிர் இல்லை. சரி, இப்போ மல்டிமீட்டர் வச்சு இந்த பேட்டரி செக் பண்ணோம். இந்த பேட்டரியில் உயிர் இல்லை, அதனால் அந்த பேட்டரி வேண்டாம், ஒதுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து பொதுவாகவே டிசி வோல்ட்டு 12 வோல்ட்டு கொடுக்கணும். அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற இந்த இது பார்த்தீங்களா, ஏற்கனவே இதை வச்சு இந்த மிஷினை ஓட விட்டதை உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அதே போல் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை வச்சு இந்த இதை ஓட வைக்க போகிறோம். அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். பாருங்களேன், எடுத்துட்டோம். தூக்கி போட்டுட்டோம். சரியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் ப்ளஸ் மைனஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்தோம்னா மோட்டர் அடி வாங்கிடும். அதனால் ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் உழுது. இந்த இது இப்படி தான் உழுது. இதில் வந்து ப்ளஸ் எது மைனஸ் எது, இந்த பாருங்கள் சிம்பிள் போட்டிருக்கான் பாருங்கள், நல்லா பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி தான் மாட்டுவோம். அப்படிங்கும்போது இப்படியே எடுத்து பார்த்தோம்னா இந்த சைடு மைனஸு, இந்த சைடு ப்ளஸ்ஸு. இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். சரியா?
இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பிளஸ் மைனஸுக்கு ஒரு அடையாளம் ஒன்று போட்டுக்கிடுவோம். இது பிளஸ் இந்த சைடு, சரியா? இந்த சைடு ஒரு மைனஸுக்கு ஒரு கோடை போட்டுரும். மைனஸுக்கு ஒரு கோடை போட்டோம், சரியா? இந்த பாருங்க, இப்போ பிளஸ் மைனஸை உள்ள வந்து வயரை போட்டிருக்கேன் பாருங்களேன். நல்லா பாருங்க, பிளஸ் மைனஸ் வயர் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, பிளஸ் மைனஸ் வயர் நான் போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த பச்சை கலர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட உள்ளதை பார்த்து. இது வந்து மைனஸு, இந்த எல்லோ கலர் வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த பக்கம் ப்ளஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் மார்க் போட்டோம், இந்த பாருங்கள் ப்ளஸ் மார்க் போட்டிருக்கோம். இந்த பக்கம் மைனஸ் ஒரு மார்க் போட்டிருக்கோம், கோடு போட்டிருக்கோம். இப்போ அதே போல் நம்ம இந்த பக்கம் மைனஸை கொடுத்துட்டோம், அந்த பக்கம் ப்ளஸ்ஸை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ண போகிறோம். பாருங்களேன், இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த இது ஆன் ஆகிட்டு. இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ ஓடுதான்னு பார்க்க போகிறோம். சா ஓடுது, சுத்துது பாரு. நண்பா இப்போ பாருங்க, சுத்திட்டு பாருங்க. 1 இப்போ 2ல வைக்குமா, 2 3 4 5 6 டாப்பு. பாருங்களேன், சுத்திட்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு. இப்போ இதை மாற்றி பார்ப்போம். இதை பாருங்க, ரிவர்ஸும் சுத்துது, ஃபார்வர்டும் சுத்துது, 2 பக்கமே சுத்துது. நண்பா இது வெறும் எவ்வளோக்கு எடுத்தோம் அப்படின்னா 200 ரூபாய்க்கு இதை எடுத்தோம். ஒரு கிலோ கணக்கு தான் இது போட்டாங்க. கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால இது 2 கிலோ இருந்துச்சு இந்த பேட்டரியோட சேர்த்து. அதனால் இந்த 2 கிலோ உள்ள இந்த இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா எடை போட்டோம். 2 கிலோ இருந்துச்சு, 2 கிலோவை 200 ரூபா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. அதனால் எடை போட்டு 200 ரூபாய்க்கு இந்த மிஷினை வாங்கிட்டு வந்தோம். நல்லா பாருங்கள், இந்த மிஷினை 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்த இந்த மிஷினில் பேட்டரி சுத்தமாக கண்டோம். இது நம்ம ஆல்ட்ரு பண்ணணும்னா பண்ணலாம். இதெல்லாம் பிரித்து உள்ள பேட்டரியெல்லாம் ரெடிமேடாக வாங்கி உள்ளே போட்டு பற்ற வச்சு ரெடி பண்ணலாம். அது நமக்கு செலவு அதிகம். அதனால் இது தேவையில்லை. நம்மகிட்ட இப்போதைக்கு இந்த அடாப்டர் இருக்கிறதுனால இதை போட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம். என்ன பாருங்களேன், நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதில் ஒரு பிட்டை போட்டு எதையாவது ஓட்டை போட்டு பார்ப்போம். அப்படி இது ஒருவேளை இப்படி சுற்றுது, ஒருவேளை ஓட்டை போடும்போது இந்த மிஷின் நிற்குதா அல்லது ஓடுதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 200 ரூபா கொடுத்து எடுத்தது பெருசு இல்லை, இப்போ மோட்ரு சுற்றுது. இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து டிசி வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய 12 வோல்ட், டிசி வோல்ட்டில் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. பாருங்களா, ஒர்க் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிட்டு இப்போ நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு பிட்டை போட்டு எதையாவது ஒரு மரத்துலையாவது எதுலையாவது ஒன்றுல ஓட்டை போட்டு பார்ப்போம். ஓட்டை போட முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. இங்க பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிட்டு, இந்த பிட்டை எடுத்து மாட்டிருக்கோம். இது மரத்தில் ஓட்டை போடுற பிட்டு, நீங்க பார்த்துருப்பீங்க. பிட்டை மாட்டிட்டோம், மிஷின் சுத்த தான் செய்யுது. பிட்டை மாட்டிட்டோம். இப்போ இந்த பலகையோட திண்ணத்தை பாருங்களேன், எவ்வளோ திண்ணுன்னு பாருங்களேன். 1/2 இன்ச்சு திண்ணம் இருக்கு, 1/2 இன்ச்சு திண்ணம் இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு திண்ணம் உள்ள இந்த பலகையில் இந்த மிஷின் வச்சு ஓட்ட போட போகிறோம். ஏதாவது ஒரு இந்த காணலில் போடுறோம் பாருங்களேன். பாருங்க, ஓட்டை விழுந்துட்டு தான் இருக்கு பாருங்களேன்.
இந்த பாருங்க ஓட்டை விழுந்துட்டு, ஓட்டை போட்டாச்சு வெற்றிகரமாக. பாருங்களேன் ஓட்டையை பாருங்க, ஓட்டை விழுந்துட்டுங்கிட்டு பாருங்களேன். இத்தனைக்கு இது மைக்கா ஒட்டுன பலகை, இந்த பலகையில் இந்த ஓட்டை போட்டுட்டோம். இந்த பக்கம் ஓட்டை வந்துட்டு பாருங்களேன், வெற்றிகரமாக இவ்வளோ அழகாக ரவுண்டாக ஓட்டை போட்டுட்டு பாருங்களேன். சூப்பராக ஓட்டை போட்டிருக்கு. நல்லா அழகாக ஓட்டை போட்டுட்டு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த இந்த ட்ரில்லிங் மிஷின் பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆகிட்டு நண்பர்களே. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 3 பொருள் வந்து பழைய இரும்புகளில் எட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து பைக்குக்கு, காருக்கு, ஃபுட்பால், வாலிபால் இதுக்கெல்லாம் ஏர் அடிக்கிற ஏர் மிஷின் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மிஷினை வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒர்க் பண்ண வச்சோம், காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவதா ஒரு லேப்டாப் ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த லேப்டாப்பை வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வேலை பார்த்து அந்த லேப்டாப்பும் ஆன் பண்ணிட்டோம். சக்சஸ்ஃபுல்லாக அந்த லேப்டாப்பும் நல்ல முறையில் ஆன் ஆகுது. அதை நான் ஃப்ரெண்டு கடையில் கொடுத்துருக்கேன். எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்டு கடையில் நம்ம அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கி தந்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கடையில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்டும் அதை எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குண்ணே, தின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாப்புல. பரவாயில்ல க்ளீன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை க்ளீன் பண்ணிட்டாப்புல. இப்போ 3ஆவதாக நம்ம இந்த மிஷின் எடுத்திருக்கோம். இந்த மிஷினும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுது பாருங்க. அழகாக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? செம்ம சந்தோஷம். இந்த 3ஆவது பொருளும் நம்ம பழைய இரும்புகளில் எடுத்த பொருள் தான். இதுவும் நமக்கு நல்ல முறையில் ஒர்க் ஆகிட்டு. ஆனால் இது டிசி வோல்ட்டில் பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடியது. கரண்ட் போனால் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மிஷின் தான் இது. ஆனால் நம்ம இப்போ அந்த பேட்டரியை நம்ம சரி பண்ண முடியாது. அதனால இதை நம்ம டிசி வோல்ட்டில் போட்டு ஓட வச்சிருக்கோம். நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே நண்பர்களே, இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க தகவலை தெரிவிங்க. அது மாத்திரமல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. முக்கியமா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீடியோட லிங்கை உங்க நண்பர்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு, தெரிஞ்சவங்க, பழக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் அனுப்புங்க. நம்ம சீக்கிரமா ஒரு லெவலுக்கு போக நமக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஓகே நண்பர்களே, பாய், see you, டாடா.